ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் வேக வச்சுக்கலாம். மட்டன் ஒரு 1/4 கிலோ, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு நல்லா அது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு, மிளகு சீரகம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு அரைச்ச ஒரு பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூட 3 ஸ்பூன் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட வதங்கின உடனே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு தேவைக்கேற்ப போட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டாக கிரேவி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அதை நல்லா நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.